புதுடெல்லி எந்த அளவுக்கு வலுவானதாக இந்த அரசுகள் இருந்திருக்கோ, பல மாநில தலைநகரங்களும் அதாவது பிராந்திய கட்சிகளுடைய தலைமையகங்களும் கூட சக்தி வாய்ந்த அதிகார மையங்களாக இருந்த காலகட்டம் இது. 2014 இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 2024 வரைக்கும் ஒரு வலுவான மெஜாரிட்டியோடு ஒரு ஆட்சி அமைந்ததை நம்ம பார்த்தோம். மீண்டும் கூட்டணி யுகத்துக்கு இந்திய அரசியல் செல்கிறது என்பதுதான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான டேக்கவே. நம்மோடு 2 பிரதான அரசியல் கட்சிகளுடைய பிரமுகர்கள் இணைகிறார்கள், தலைவர்கள் இணைகிறார்கள். பாஜகவுடைய மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர்களை வரவேற்கின்றோம். அதே போல புது மகிழ்ச்சியோடு இணைகிறார் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய தலைவர் திரு ஹிதாயத்துல்லா அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களும் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்களும் இந்த அமர்வில் இணைந்திருக்கிறார்கள். திரு SR சேகர், நீங்கள் ரொம்ப காலமாக பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர், நரேந்திர மோடியை ஒரு பிரச்சாரகராக கூட அறியக்கூடியவர், பணியாற்றியவர். பாஜக கூட்டணி ஆட்சியெல்லாம் நடத்தியிருக்கிறது. பிஜேபிக்கு கோலிஷன் பாலிடிக்ஸ் புதிதல்ல. ஆனால் நரேந்திர மோடி, இந்த அமித்ஷா நரேந்திர மோடி டியூவோக்கு கோலிஷன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரி. நரேந்திர மோடியோடைய பொலிட்டிக்கல் கிராஃபை பார்த்தோமே ஆனால் அவர் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, ஒரு பிரதமராக இருந்த போதும் சரி, ஒரு பெரும்பான்மையோட ஒரு சுப்ரீமோவாக இருந்தவர். இந்த ஒரு கோலிஷன் பாலிடிக்ஸ் நரேந்திர மோடிக்கு ஒத்து வரும்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் நீங்க தொலைக்காட்சியில் எவ்வளோ சொல்ல முடியும் தெரியல. ரொம்ப சந்தோஷம். அதாவது கேள்விகள் ஏற்கனவே ஒரு விஷயம் இருந்தது என்றால் அதை விட்டு இல்லாத விஷயத்தை கேட்பதுதான் கேள்வி. அந்த வகையில நீங்க கோலிஷன் பாலிடிக்ஸ் நமக்கு இல்லை, அது புதிது, அதை சமாளிக்க முடியுமா என்று அழகாக கேட்டீர்கள். மிக நல்ல கேள்வி இது. ஆனா இதுக்கு ஸ்கிராப்ல இருந்து வந்தவங்க, தரைமட்டத்திலிருந்து வந்தவர்கள், சைக்கிளில் சென்று தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை துவக்கியவர்கள், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தவர்கள், எல்லா விதமான கடினங்களையும் தடைகளையும் தாண்டி வந்தவர்கள். அதனால இவர்களுக்கு அரியாசனத்தில் போய் வசதியான மிக உன்னதமான பெரிய அரியாசனத்தில் கொண்டு போய் அமர்த்திய பிறகு அதுல இருந்து கீழே இறங்கி வருவது கஷ்டமாக இருக்காது. ஏன்னா ஏற்கனவே இவர்கள் இப்படி இதையெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தவர்கள். அந்த வகையில கோலிஷன் பாலிடிக்ஸ் என்பது ஒரு கடினமான பாலிடிக்ஸ் என்பது கடந்த காலத்தினுடைய வரலாறு. நீங்க நம்ம சரியாக ஒரு சின்ன ஒப்புநோக்கு பண்ணுவோமே ஆனால், நம்ம அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் 98, 99 அதை சமாளித்தார்கள். அப்ப என்ன பாடுபட்டீங்க? மிக கடுமையாக பாடுபட்டோம். மிக மிக அதிகமான சிரமங்களை எதிர்நோக்கணும். ஏன்னா இயல்பாகவே பிஜேபி அந்த RSS இதுல இருந்து வந்தவங்க நளினமானவர்கள், நல்லவர்கள், நியாயமானவர்கள், நேர்மையானவர்கள். அவர்களாக தவறுகளை செய்ய மாட்டார்கள். எனவே அந்த வகையில நாம அரசியலுக்கு அதெல்லாம் அந்நியமான விஷயங்கள். எனவே மிக கடினமாக அவை வாஜ்பாய் இருந்தது. அதேதான் அமித்ஷா, மோடி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களுக்கு இருக்கும். ஆனால் கடினமான விஷயங்களை கிராஸ் பண்ணி வந்ததுனால அவை இந்த முறை சமாளிப்பதற்கு பெரிய சிரமங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. அதுல இன்னொரு சைக்காலஜியும் இருக்கிறது. அதாவது கடினமான விஷயங்களை கிராஸ் பண்ணி விட்டதுனால இனி புதிய கடினங்களை இவர்களுக்கு புகுத்தினால் அது ஒண்ணு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மிக பிரம்மாண்டமான ஆளுமை. இந்தியாவில காங்கிரஸை தவிர வேற ஒருவர் ஆள முடியாது என்கின்ற அந்த விஷயத்தை அந்நியமாக்கியவர்கள், 10 ஆண்டு காலங்கள் எந்த தடையும் இல்லாமல் ஆண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸலண்ட் லீடர்ஷிப்பை நிரூபித்தவர்கள். அப்படி நிரூபித்த காரணத்தினால இனிமேல் இவர்களிடம், நான் ரொம்ப அதிகமான வார்த்தை பிரயோகம் சொல்லுவதற்கு தயாராக இல்லை, இனிமேல் இவர்களிடம் பழைய கதைகளை எல்லாம், பழைய ஜெகஜானங்களை எல்லாம், பழைய கூட்டணியில் ஏற்படுத்தி இடர்பாடுகளை எல்லாம், அது ஒரு சரித்திரமாகத்தானே போக முடியும் தவிர புதிதாக இவர்கள். யாருக்கு எச்சரிக்கை விடுக்கிறீங்க? நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் பழைய மாதிரி கிடையாது இல்லைங்களா? அவங்க மிரட்டுறீங்களா? நான் ஹரி மூலமாக, தண்ணீர் தீர்ப்பு மூலமாக என்னுடைய அருமை நண்பர் இதயத்துல்லா உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பெரிய எதிர்பார்ப்போடு அமர்ந்து காத்து இருக்கிறார்கள் அல்லவா? இந்த அரசாங்கம் முதலில் சேருமா, சேர்ந்த பிறகு வாழுமா, வாழ்ந்த பிறகு தொடருமா, தொடர்ந்த பிறகு எப்போது விழும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களெல்லாம் அந்த ஆசையிலே நிராசையை அள்ளி போடுவதற்காக இனி அது நடக்காது. நடக்காத என்ன உங்க நிராசை ஆயிடுமே? 236 என்ன